வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம இன்றைக்கி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ செக் பண்ண போகிறோம். நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய டெஸ்ட் பேட்ச் அண்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. நம்ம இன்றைக்கி என்ன கொஸ்டின் எது சம்மந்தமானது பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேப்பர் 2ல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் கொஞ்சம் கிளியராக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், சின்க்ரோன்ஸ்கோப் டிவைஸ் இஸ் எ எலக்ட்ரோடைனமீட்டர் டைப் ஆர். சின்க்ரோன்ஸ்கோப் என்பது எலக்ட்ரோடைனமீட்டர் டைப் அல்லது ஆப்ஷன் ஏ மூவிங் காயில் டைப், ஆப்ஷன் பி பவர் ஃபேக்டர் மீட்டர், ஆப்ஷன் சி மூவிங் அயன் டைப், ஆப்ஷன் பி போத் பி அண்ட் சி ஆர் கரெக்ட். இதுக்கு ஆப்ஷன் டி போத் பி அண்ட் சி ஆர் கரெக்ட். அதாவது சின்க்ரோன்ஸ்கோப் என்பது எலக்ட்ரோடைனமீட்டர் டைப் அல்லது பவர் ஃபேக்டர் மீட்டர்னு அதை சொல்லுவாங்க, இல்லை மூவிங் அயன் டைப்னு சொல்லுவாங்க. ஸோ போத் பி அண்ட் சி ஆர் கரெக்ட். Second question, a bridge circuit works at a frequency of 2 kHz. The following can be used as detectors for detection of null conditions in the bridge. Bridge circuit ஆனது 2 kHz ஃப்ரீக்வன்சி உடன் வேலை செய்யும் பொழுது கீழ்கண்டவற்றில் எவை டிடெக்டராக பயன்படுத்தும் பொழுது அவை நல் கண்டிஷனுக்கு செல்லும். எந்த டிடெக்டரை நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது நல் கண்டிஷனுக்கு போகும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வைப்ரேஷன் கால்வனாமீட்டர் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ், பி ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் டியூனபிள் ஆம்ப்ளிஃபையர்ஸ், ஆப்ஷன் சி வைப்ரேஷன் கால்வனாமீட்டர் அண்ட் டியூனபிள் ஆம்ப்ளிஃபையர்ஸ், ஆப்ஷன் டி வைப்ரேஷன் கால்வனாமீட்டர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் டியூனபிள் ஆம்ப்ளிஃபையர்ஸ். ஆப்ஷன் பி ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் டியூனபிள் ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பிரிட்ஜ் சர்க்கியூட் ஆனது 2 kHz ஃப்ரீக்வன்சியுடன் வேலை செய்யும் பொழுது கீழ்கண்டவற்றில் எவை டிடெக்டராக பயன்படுத்தும் பொழுது அவை நல் கண்டிஷனுக்கு செல்லும் அப்படின்னா ஆப்ஷன் பி ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் டியூனபிள் ஆம்ப்ளிஃபையர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In synchroscopes, the correct instant of synchronizing is when the push bar and the incoming machine voltages. சின்க்ரோன்ஸ்கோப் கருவியில் புஷ்பாருடன் இணைக்கும் பொழுது சின்க்ரோனைசிங் ஆனது கருவியில் உள்ள வோல்டேஜின் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், அதாவது மேக்னிடியூட் சமமாக இருக்கும் பொழுது நடைபெறும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மேக்னிடியூட் சமமாக இருக்கும் பொழுது நடைபெறும். ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். ஃபோர்த்து கொஸ்டின், எக்ஸாம்பிள் ஆஃப் அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உதாரணம் அம்மீட்டரா, வோல்ட் மீட்டரா, டேஞ்சன்ட் கால்வனாமீட்டரா, எனர்ஜி மீட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபிஃப்த்து கொஸ்டின், ப்ரெசிஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ். ப்ரெசிஷன் என்பது ரியாலிபிலிட்டி, அக்யூரசி, repeatability and certainty. Option C repeatability is the answer. இப்போ precision என்பது repeatability. Option C is the correct answer. Tamping commonly used in moving iron instrument is dash tamping. பொதுவாக மூவிங் அயன் கருவிகளில் பயன்படுத்தும் டம்பிங் டேஷ். அப்போ ஆப்ஷன் பி எடி கரண்ட் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். பொதுவாக மூவிங் அயன் கருவிகளில் பயன்படுத்தும் டம்பிங் டேஷ். அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி எடி கரண்ட். செவன்த் கொஸ்டின், டைனமோமீட்டர் டைப் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி யூஸ்டு ஃபார். அதாவது டைனமோமீட்டர் வகை மூவிங் காயில் கருவிகளில் அளவிட உதவுவது டேஷ். இதுக்கு ஆப்ஷன் டி டிசி as well as ஏசி சர்க்கியூட், அதாவது டிசி மற்றும் ஏசி வகை சர்க்கியூட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நான் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும், தமிழ்லேயே இருக்கும். அது மாதிரி ஆப்ஷன்ஸும் ஆன்சரும் தமிழ்லேயே இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். நான் ரெண்டுலேயுமே சொல்கிறேன். ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் கவனிச்சுக்கோங்க. டைனமோமீட்டர் டைப் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி யூஸ்டு ஃபார். டைனமோமீட்டர் வகை மூவிங் காயில் கருவிகளில் அளவிட உதவுவது டிசி as well as ஏசி சர்க்கியூட், டிசி மற்றும் ஏசி வகை சர்க்கியூட். நெக்ஸ்ட் எய்த்து கொஸ்டின், The sensitivity of the voltmeter is. The sensitivity of the voltmeter is
வோல்ட்மீட்டரில் சென்சிட்டிவிட்டி என்பது டேஸ். ஆப்ஷன் ஏ ohm/V. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ ohm/V. The sensitivity of the voltmeter is கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ ohm/V. Ninth question. Maxwell's inductance capacitance bridge is used for measurement of inductance of. அதாவது மேக்ஸ்வெல்ஸ் இண்டக்டன்ஸ் capacitance bridge measurement of inductance அதனுடைய டேஸ் அளவிட பயன்படுகிறது. ஆப்ஷன் பி medium Q coils. medium Q coils is the correct answer. ஆப்ஷன் பி medium Q coils. அடுத்து 10th question பாருங்கள். In Anderson bridge, the unknown self-inductance is measured in terms of a fixed dash and dash by comparison. Anderson bridgeல் தெரியாத இண்டக்டன்ஸை அளவிடும் பொழுது நிலையான டேஷ் மற்றும் டேஷ் ஒப்பிட வேண்டும். ஆப்ஷன் பி capacitance and resistance is the correct answer. ஆப்ஷன் பி capacitance and resistance. This measurement is not done by skimming bridge. skimming bridgeனால் அளவிட முடியாதது இவற்றில் எது? கெப்பாசிட்டன்ஸா, இல்லை பெர்மிட்டிவிட்டி, இல்லை டயலெக்ட்ரிக் லாஸ், இல்லை ஹை ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு வந்து ஆப்ஷன் டி ஹை ரெசிஸ்டன்ஸ் தான் ஆன்சர். இப்போ ஸ்கீமிங் பிரிட்ஜினால் அளவிட முடியாதது இவற்றில் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். With help of dash instrument can be used for measurement of high voltages and large currents. எந்த கருவியின் உதவியால் அதிக மின்னழுத்தம் மற்றும் அதிக மின்னோட்டத்தினை அளக்க உதவுகிறது? எந்த கருவி வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் பி டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எந்த கருவி யூஸ் பண்ணி நம்ம அதிக வோல்டேஜ், அதாவது அதிக மின்னழுத்தம், அதாவது அதிக ஹை வோல்டேஜ் மற்றும் லார்ஜ் கரண்ட்ஸ், அதிக மின்னழுத்தம் மற்றும் அதிக மின்னோட்டத்தினை அளக்க உதவுவது டிரான்ஸ்ஃபார்மர். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் இஸ் த டோட்டல் பவர் டெலிவர்டு ஆர் கன்சியூம்டு ஓவர் எ டைம் இன்டர்வல். டேஸ் என்பது மொத்த ஆற்றல் அல்லது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியின் செலவான ஆற்றல் ஆகும். இது வந்து அவருடைய டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. எதை வந்து இந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம? மொத்த ஆற்றல் அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளி செலவான ஆற்றல்னு எதை சொல்லுவோம்னா எனர்ஜி தான் சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ எனர்ஜி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எனர்ஜி என்பது மொத்த ஆற்றல் அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியில் செலவான ஆற்றல் ஆகும். 14th question. Which transformer is used for measurement of high current? எந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதிகபட்ச மின்னோட்டத்தை அளக்க உதவுகின்றது? எந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதிகபட்ச மின்னோட்டத்தினை அளக்க உதவுகின்றது அப்படின்னா ஆப்ஷன் பி கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஆப்ஷன் பி current transformer. Which transformer is used for measurement of high current na option B current transformer is the correct answer. 15th question. Machine armature series filled winding examples of. machine armature series filled winding எடுத்துக்காட்டுகள். low resistance இது வந்து எதுக்குரிய எடுத்துக்காட்டுகள்னா low resistance குறைவான மின்தடை இதான் இதுக்குரிய எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். In a single base energy meter, the core of this electromagnet is made up of dash steel lamination. சிங்கிள் பேஸ் எனர்ஜி மீட்டரில் உள்ள எலக்ட்ரோமேக்னட் மெட்டீரியல் ஆனது டேஷ் ஸ்டீல் லேமினேஷனால் உருவாக்கப்பட்டிருக்கும். அலுமினியமா, அயனா, கோல்டா, சிலிக்கானான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சிலிக்கான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி சிலிக்கான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிங்கிள் பேஸ் எனர்ஜி மீட்டரில் உள்ள எலக்ட்ரோமேக்னட் மெட்டீரியல் ஆனது சிலிக்கான் ஸ்டீல் லேமினேஷனால் உருவாக்கப்பட்டிருக்கும். 17th question. In a CRT, the focusing anode is located. CRTயில் focusing anode அமைவிடமானது between pre-accelerating and accelerating anodes. அதாவது pre-accelerating anodeக்கும் accelerating anodeக்கும் இடையில் உள்ளது. CRT வந்து எந்த இடத்துல அதோடைய லொக்கேட்டட் பிளேஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பிட்வீன் ப்ரீ ஆக்சிலரேட்டிங் அண்ட் ஆக்சிலரேட்டிங் ஆனோட்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 18th question. The main part of the cathode ray oscilloscope is. கேத்தோட் ரே ஆக்சிலோஸ்கோப்பின் முக்கிய பகுதி கேத்தோட் ரே டியூப், அதாவது சிஆர்டி. ஆப்ஷன் சி கேத்தோட் ரே டியூப். சிஆர்டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். The 19th question.
An inverse transducers converts. இன்வெர்ஸ் டிரான்ஸ்டியூசர் மாற்றுவது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு எனி அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியிலிருந்து வேறு வகையான எனர்ஜி. இப்போ இன்வெர்ஸ் டிரான்ஸ்டியூசர் மாற்றுவது எலக்ட்ரிக் எனர்ஜியிலிருந்து வேறு வகையான எனர்ஜி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். RDD is on. RDD ஒரு passive transducer. Option B is the correct answer. Passive transducer. RDD ஒரு passive transducer. அடுத்து பாருங்க, 21th question. Which one of the following is not DC system? கீழ்கண்டவற்றுள் எது DC system இல்லை? ஆப்ஷன் டி 4 wire system. 4 wire systemன்றது DC system கிடையாது. ஸோ கீழ்கண்டவற்றுள் எது DC system இல்லைன்னா 4 wire system. ஆப்ஷன் டி is the correct answer. 22 பாருங்கள், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் HVDC ஸ்கீம் தட் யூசஸ் ஒன்லி ஒன் கண்டக்டர். ஒரே ஒரு கடத்தியை அதாவது கண்டக்டரை பயன்படுத்தும் HVDC ஸ்கீமின் வகையானது டேஸ். இப்போ ஒன்னாலே தெரியும், மோனோபோலார். மோனோனா ஒன்றுன்னு தான் அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ மோனோபோலார் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரே ஒரு கடத்தியை பயன்படுத்தும் HVDC ஸ்கீமின் வகையானது ஆப்ஷன் ஏ மோனோபோலார். 23 question. If sag is on, overhead line increases tension in the line. ஓவர்ஹெட் லைனில் சாக் உயரும் போது அதன் இழுவிசையானது அதாவது டென்ஷன் ஆனது என்ன பண்ணுன்னா டிக்ரீசஸ் குறையும். அதன் இழுவிசை குறையும். ஓவர்ஹெட் லைனில் உள்ள சாகின் உயரும் போது அதன் டென்ஷன் இழுவிசையானது டிக்ரீசஸ் ஆகும், அதாவது குறைகின்றது. The 24th question. Aluminium has a specific gravity of. அலுமினியத்தின் specific gravity. Option B 2.7 is the correct answer. அலுமினியத்தின் specific gravity. Option B 2.7 is the correct answer. Temperature increase produces which of the following effect on a டிரான்ஸ்மிஷன் லைன். வெப்பநிலை அதிகமாகும் போது அது டிரான்ஸ்மிஷன் லைனை எந்த விகிதத்தில் பாதிக்கிறது? வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகுறப்போ அதோட டிரான்ஸ்மிஷன் லைனை எந்த விதத்தில் பாதிக்கிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டென்ஷன் ஆஃப் த கண்டக்டர் டிக்ரீசஸ் அண்ட் இட்ஸ் ஏ சாக் இன்க்ரீசஸ். கண்டக்டரோட டென்ஷன் அது இழுவிசை குறையும் போது சாக் இழுவிசை குறையும் மற்றும் சாக் அதிகரிக்கிறது. ஓகேவா? டென்ஷன் ஆஃப் த கண்டக்டர் டிக்ரீசஸ் அண்ட் இட்ஸ் எ சாக் இன்க்ரீசஸ். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு 25th கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம அகாடமியில் கொஸ்டின் அதாவது டெஸ்ட் பேட்ச் அண்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கிறவங்க கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.